எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இந்த வாழைத்தோட்டத்துக்கு நான் வரவே இல்லை. வாழைத்தோட்டம்னா நிறைய வாழை நினச்சிடாதீங்க. அதிகபட்சம் ஒரு 15 வாழை இல்லை 10 வாழை தான் இங்கே இருக்குது. ஆனாலும் இந்த இடத்த கொஞ்ச நாளாக வராமல் இருந்ததுனால நிறைய பக்க கண்ணுகள் வளர்ந்துடுச்சு, நிறைய புதரும் நிறைய வளர்ந்துடுச்சு. பார்த்திங்களா, இந்த வாழை தான் ஏத்தம் வாழைன்னு சொல்லுவாங்க. அதாவது நேந்திர சிப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வாழையிலேருந்து வரக்கூடிய வாழைக்காய் மூலமாக தான் எந்த சிப்ஸ் போடுவாங்க. இது அந்த வாழையுடைய பூ. நம்ம வாழைப்பூனா எல்லா பூவுமே சாப்பிட்றோம், ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது. இந்த ஏத்தம் வாழையோடைய வாழைப்பூ மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது, கசக்கவும் செய்யாது. பார்த்திங்களா, எல்லா வாழையிலையும் பக்க கன்று நல்லா வளர்ந்துடுச்சு. இங்கே குப்பையாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ஓடு இருக்குது. இந்த ஓடெல்லாம் மாற்றணும். ஏன்னா மழை காலங்கள்னால பாம்பெல்லாம் அடையிறதுக்கு நம்மளே வழி வகுக்கிறது மாதிரி ஆகிடும். இங்கே எல்லா வாழையிலையும் பார்த்திங்கன்னா பக்க கன்று வளர்ந்துருக்கு. இங்கே நல்ல வாழையெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்க வாழை எல்லாமே ஒரு 5-6 வாழை ஃபுல்லாகவே ஏத்த வாழை தான் வச்சுருக்கேன். இதுதான் முக்கியமான ஒரு வேலையாக இங்கே முதல்ல செய்ய போகிறேன். என்னென்னா, இது சுகர் பழம் மரம்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மரத்தை எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வளர்த்தி விட்டுருக்க பாருங்கள். கிளையெல்லாம் வெட்டி மேலே கொடை மாதிரி வளர்த்தி விடலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த மரம் வளர்ந்ததுனால இந்த வாழைகளுக்கு தேவையான இந்த சூரிய ஒளி சத்து கிடைக்காததுனால வாழை கொலை சின்னதாக போடும். வாழையும் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். சூரிய ஒளி ரொம்ப 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 அவசியம். அதனால இந்த மரத்தை கொஞ்சம் தேவையில்லாத கிளையெல்லாம் வெட்டலாம் அப்படி சொல்லி பிளான். இந்த சுகர் பழம் மரத்தை பார்த்திங்கன்னா நான் 2 கன்று அங்கே கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தேன். இப்போ எல்லா இடத்துலையும் எங்கள் ஊர் சுற்றி கிடைக்குது. முதல்ல கிடைக்கல. அப்போ கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடியும் இந்த சுகர் பழம் மரத்தை நான் நட்டு வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு நிழல் தரக்கூடிய மரம். ஆனால் என்னென்னா, இந்த நிழல் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இடத்துல விட்டுட்டு மற்ற இடத்துல நிழல் தேவைப்படக்கூடிய இடங்களில் கிளைய. அங்கே ஒரு பப்பாளி மரம் வளருது. எனக்கு தேவையான பப்பாளி காய்கள் இந்த மரங்கள்லேருந்தே நான் எடுத்து. இது ஒரு செவ்வாழை. இது செவ்வாழையில் நிறைய குளம் இருக்கும். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா போதுமான ஊட்டச்சத்தும் இந்த சூரிய ஒளி இல்லாததுனால இந்த செவ்வாழை கொலைகள்லாம் பார்த்திங்கன்னா 4-5 சீப்பு மட்டுமே தான் விட்டுருக்கு. காரணம் என்னென்னா, இந்த பக்க களைகளெல்லாம் நம்ம வெட்டாமல் விட்டது மற்றும் பார்த்திங்கன்னா நிறைய புதர் மாரி செடிகள் அடியில் இது மாற்றுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இங்கே ஒரு நல்ல குலை வந்திருக்கு. இந்த குலை என்னென்னா பார்த்திங்கன்னா சிங்கம் வாழைன்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கம் வாழை ரொம்ப சத்தான வாழைப்பழம். இது எங்கள் சீக்கிரத்தில் கிடைக்காது. இது எங்கள் ஊர் சைடில் நல்லா கிடைக்கும். இப்போ சிங்கம் வாழை அப்படி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் இந்த நேந்திர பழம் சொல்லுவாங்களா, அந்த ஏத்தம் பழம் தான் இந்த வாழைக்குலையும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சீப்பு நல்ல சீப்பாக வந்திருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஹாய் ஜாக்கி, நீ எங்கே என்ன பண்ணுற? இது என்னென்னா, இது துளசி செடி. இந்த துளசி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஜன்னல் ஓரத்தில், இது எங்கள் வீட்டோடைய பெட்ரூம். இந்த ஜன்னல் ஓரத்தில் நான் வச்சுருக்கேன். ஏன்னா துளசி நல்ல ஒரு ஆக்சிஜன் தரக்கூடிய ஒரு தாவரம். அதனால பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். நான் தூங்கும்போது சுத்தமான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும்னா எங்கள் வீட்டு ஓரங்களில் நான் ஜன்னல் ஓரங்களில் மெயினாக படுக்கறையின் ஓரங்களில் நான் அந்த துளசி செடியை நட்டுருக்கேன். இது சுண்டைக்காய் செடின்னு சொல்லுவாங்க. வாரத்தில் ஒரு முறையாவது உங்கள் உடம்பில் இந்த சுண்டைக்காயை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இது நல்ல உடம்புக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கிறது சாதா செடி இல்லை. இது எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்கிறக்கூடிய உடலுக்கு வலிமை மிகுந்த ஒரு கீரை. இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வாழைப்பழம். இதை கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க. நல்ல இனிப்பாக இருக்கும். எங்கள் தோட்டத்தில் உள்ளது. இது பக்க கண்ணெல்லாம் வெட்டவே இல்லை, ஆனால் அதுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் என்னென்னா, பக்க கண்ணை வெட்டாத பட்சத்தில் கொலை சின்னதாக தான் இருக்கும். இந்த சுகர் பழ மரத்தோடைய டாப் வியூ. இந்த சுகர் பழ மரத்தை பார்த்திங்கன்னா நான் இதை தான் வெட்ட போகிறேன். இதுக்கு மேலே
வீட்டை தட்டிட்டு தான் நிற்கிது. மெயினாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈபி கரண்ட் இருக்குங்க. இது வந்து இந்த மரத்தில் டச்சாக ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுல்ல, இருந்தாலும் இந்த எர்த் லைன் தான், இருந்தாலும் அதை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வெட்டணும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்துடைய மேல் வியூ, மாடியிலேருந்து பார்க்கக்கூடிய வியூ. இந்த வாழைக்கண்ணெல்லாம் வச்சு விட்டுருக்கேன். இந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ தண்ணி பார்த்திங்கன்னா அந்த பச்சை ஓசு வழியாக கீழே போயிடும். இது வந்து அந்த பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்கள் போய் இப்போ தான் மழை காலத்தில் எல்லாம் காய்ச்சிருக்கு. நான் எப்போவுமே பப்பாளி பழத்தை மரத்து மேலே ஏறியெல்லாம் பறிக்க மாட்டேன், மாடியிலேருந்தே அழகாக பறித்து சாப்பிட்ருவேன். சில நேரங்கள் குரங்கு அது கூட எனக்கு வச்சு வைக்காது, எல்லாத்தையும் அதே சாப்பிட்ரும். இந்த சுகர் பழ மரம் மேலே டாப்லேருந்து பார்க்குறோம். இதுதான் என்னுடைய குட்டி தோட்டம். இது எங்கள் வீடு. எங்கள் வீட்டு ஒட்டியாப்பில் தான் இந்த இடத்துல நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இது எங்கள் ஊர் பார்த்துக்கோங்க, ரொம்ப செழிப்பாக இருக்கும். எல்லா நேரங்கள்லேயும் காலங்களையும் செழிப்பாக இருக்கும். இப்போ எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ஒரு செழிப்பான பூமி தான். வானம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி இருக்கிற குளம். அது இங்கே ஜூம் பண்ணால் தெரியுமா தெரில, அந்த சின்னஸை தெரியுது பாருங்கள். ஆனால் அது உள்ளே ரொம்ப பெரிய குளம். அது எல்லா இடமும் பச்சையாகவும் செழிப்பாகவும் தான் இருக்கும். இதான் என்னுடைய அருவாவை எடுத்துகிட்டு நான் அந்த மரத்தில் எப்படியாவது போய் அந்த கிளையெல்லாம் வெட்டலாம் அப்படி சொல்லி பிளான் போட்டாச்சு. ஆரம்பமாட்டு சின்ன அந்த கிளையில் வெட்டுறேன். நீங்களே பார்க்குறீங்க என்னுடைய அருவாவுடைய அந்த ஷார்ப்னஸை. ஒரு சின்ன கிளையை வெட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 5-6 வெட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது சுத்தமாகவே ஷார்ப்னஸ், அந்த கூர்மைத்தன்மை இல்லாமலே போயிடுச்சு. இந்த சுகர் பழ மரம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மரம் மாதிரி இல்லை, ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியது. எனக்கு வந்து இந்த மரம் வச்சு 2 வருடங்களுக்குள்ளேயே நல்ல பெரிய ஹைட்டாக வளர்ந்துடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நிழல் தேவைப்படுறேன்னு நினைக்கிறவங்க இந்த மரத்தை வந்து அங்கங்கே வைக்கிறாங்க. ஆனால் இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நிழலுக்குரிய மரம், அதை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். மழை காலங்களில் இந்த மரத்தை வெட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது பட்டு போகாது அப்படி சொல்லி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் அதை வெட்டிகிட்டு இருக்கேன். இதை நம்ம வெட்டி நம்ம இஷ்டத்துக்கு அதை வளர்த்தி எடுத்துருக்கலாம். சில பேர் வந்து கொடை மாதிரி விடுவாங்க. நான் கொடை மாதிரியெல்லாம் விடலை. தேவையான நிழல் எனக்கு எங்கள் இதுக்கு நேராக எங்கள் வீட்டோடைய பின்புற வாசல் இருக்குது. அந்த இடத்துல வெயில் விழும். இந்த மரம் நட்டையிலேருந்து நல்லா நிழல் கிடைக்கிறதுனால தான் இந்த மரத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா அதை வெட்டாமலே வச்சுருந்தேன். ஆனால் இந்த இது வந்து கொஞ்சம் மழை காலங்கள்னால அந்த கிளைகள் நல்லா வளர்ந்து இந்த வாழைக்கு போகக்கூடிய வெயிலையும் இது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு. அதனால என்னென்னா வேறு வழி இல்லாமல் நான் வெட்ட வேண்டியதாக போச்சு. மரத்தை வெட்டுறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த மரத்தை நான் சின்ன கண்ணாக கொண்டு வந்து நான் நட்டு வச்சேன். இன்றைக்கி ரொம்ப பெரிய பையனாக வளர்ந்துட்டான். இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவனை வெட்டி தான் அவனை ஈபிக்கெல்லாம் வேறு போகிறான். ஈபி லைனில் டச் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் அவனுடைய பாதுகாப்புக்காகவும் என்னுடைய பாதுகாப்புக்கும் தான் இந்த மரத்தில் வெட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த மரத்தை வெட்ட பின்னாடி இருக்க அந்த மலை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் பாருங்கள். பொதுவாக நான் இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் கொஞ்சம் வேலை செஞ்சேன். சேஃப்டியோட இதை வந்து ரொம்ப கடைப்பிடிப்பாங்க. அதாவது 3 மீட்டருக்கு மேலே எந்த வேலை செஞ்சாலும் சேஃப்டி திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கணும். மெயினாக வந்து பெல்ட்டு கட்டியிருக்கணும், சேஃப்டி பெல்ட்டு, சேஃப்டி ஹெல்மெட்டு எல்லாமே போட்டுக்கணும். போற்றும் பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கான ஒர்க் பர்மிட்டுன்னு சொல்லுவாங்க, அப்ரூவல் தருவாங்க. நான் தான் அந்த அப்ரூவல் கொடுக்கக்கூடியவனே. ஆனால் அந்த அப்ரூவல் கொடுக்கக்கூடியவனே பார்த்திங்கன்னா இப்போது எந்த ஒரு சேஃப்டியோடைய திங்ஸும் இல்லாமல் மரத்தில் மேலே ஏறி நிற்கிறேன். ஆனால் நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் இவ்வளோ ஹைட்லேருந்து இது வந்து கிட்டத்தட்ட எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மீட்டர் ஹைட் இருக்கும். ஏன்னா கீழே ரொம்ப நீளம், ரொம்ப ஆழமான ஒரு பகுதியாக இருக்கும். அது ஒரு மலை பிரதேசம் மாதிரி எங்கள் ஊர் எல்லாமே. இதுலேருந்து நான் தவறி விழுந்தாலும் எனக்கு பிரச்சனை தான்.
ஆனால் நான் விழமாட்டேன் அப்படி சொல்லி ஒரு செட்டப்பில் நிற்கிறதுனால தைரியமாக நிற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் இடது கையில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா என்னுடைய அருவாவுடைய தன்மையா? அந்த கிளையை இத்தனை வாட்டி உடைக்க முடியல, வெட்ட முடியல. இப்போ நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது மணி 2 மணி. ஆனால் 2 மணி மாதிரி தெரியலை. ஒரு வெப்பம் அதிகமாக இல்லாமல் ஒரு மேகமூட்டத்துடன் தான் இருந்துச்சு. மழை நேரத்தில் வெட்டுறதுனால சடார்னு வளர வேற செஞ்சிடும். அது நல்லா ஷார்ப்பான அருவாளாக இருந்தால் ஒரு வெட்டுக்கே அது சரியாயிரும். கடைசியாக வெற்றிகரமாக வெட்டியாச்சு. நம்மளை கேள்வி கேட்க யாரும் கிடையாது. நமக்கு இந்த கிளை வேணும், இந்த கிளை வேண்டான்னு நான் தான் முடிவு பண்ணணும் மேலே போய். அதனால நமக்கு என்ன தோணுதோ அந்த தேவையில்லாத கிளை, இது தேவையில்லாத கிளைன்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை வெட்டிடுவேன். பின்னாடி உங்களுக்கு ஒரு மலை தெரியுதுல்ல, இதுதான் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுடைய மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தொடர்ச்சி மலையோடைய ஆரம்ப புள்ளி இந்த மலை தான். இதில் இருந்தால் அப்படியே தொடர்ச்சியாக போகும் மற்ற மலைகள் எல்லாம். இது அப்படியே இந்த தொடர்ச்சியாக போகிறதுக்கான எங்கள் ஊரை சுற்றியே மலை தான். அதனால தான் எப்போவும் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 4 வாட்டியாவது எங்கள் ஊரில் மழை பெஞ்சிடும். எங்கள் ஊரில் எப்போவுமே செழிப்பாக தான் இருக்கும். இறங்கலான்னு பார்க்கேன். மழை இப்போ கொஞ்ச நாளாக மழை எங்கள் ஊரில் அந்த ஸ்லாப்லாம் வேறு கொஞ்சம் பாசி அடைஞ்சு ரொம்ப வலுவழுப்பு தன்மையாக தான் இருந்துச்சு. அதனால் மெதுவாக தான் பிடிச்சி தான் இறங்கணும். நான் கொஞ்சம் வெயிட் கம்மினால கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. இதை முதல்லே வெட்டியிருக்கலாம். இதை வெட்ட வேணாம் தான் இருந்தேன். கடைசி நேரத்தில் வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஒரு ரம்மியமான காட்சி. ஈரறிவுனா பார்த்திங்கன்னா சிப்பி, நத்தை இதெல்லாம் ஈரறிவு. மூவறிவுனா கரையான் எறும்பு. நான்கறிவுனா நண்டு, தும்பி இதெல்லாம். 5 பறவை, விலங்கு. 6 அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் படிச்சிருக்கோம். அதுபடி நமக்கு அப்போனா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மரம், செடி, கொடிகள்லாம் ஒரு அறிவு, அதுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, அதுவும் யோசிக்கலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த வெட்டாத அருவாளையும் கஷ்டப்பட்டு வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணி வெட்டுறேன். அதுக்காக நான் என்னை வல்லவன்னு சொல்ல விரும்பலை. வெட்டலாமா வேண்டாமா, வெட்டலாமா வேண்டாமா, வெட்டுவோம். கடைசியாக ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி போட்டாச்சு. இப்போ வாழைக்கு நல்லா ஒரு வெளிச்சம் வந்திருக்கு, நீங்கள் பார்க்க முடியுது. வாழைக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பக்க கண்ணை நம்ம வெட்டும் பட்சத்தில் இந்த வாழை சோளை அந்த அளவுக்கு இல்லாமல் கரெக்டாகிடும்.
இந்த ஈபி லைன்னு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா எதுவும் நம்ம தொடாமல் மரம் தொடால நல்ல ஒரு இடைஞ்சல் இல்லாமல் தான் இருக்குது. ஃபுல்லாக வெட்டின மாதிரி தான் இருக்கும், ஆனால் மழைக்கு நல்லா திரும்பியும் வளர்ந்துடும். ஃபுல்லாக வெட்டி போட்டு கடைசியாக இப்படி கிடக்கு. நம்ம தான் தனி ஒன் மேன் ஆர்மியாக அதெல்லாம் எடுத்து மாற்றணும். வானத்துலேருந்து பார்த்தா இந்த அளவுக்கு தான் தெரியுது. அதாவது வீட்டுக்கு மேலே உள்ள அந்த கிளைகளை நான் எதுவும் வெட்டலை. இதோடய வாழைக்கு போகக்கூடிய கிளைகளை மட்டும்தான் நான் அதிகமாக வெட்டினேன். செடி மேலெலாம் குட்டி வாழைக்கன்று மேலாம் விழுந்து வாழைக்கன்றுலாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, பிரச்சனை இல்லை, இலைகள் தான் உடஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து இப்போ மாற்றணும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி பாறை இருக்குது, அது மேலே போட்டோன்னா அது காஞ்சிடும். அதுக்கப்புறம் அதையே எடுத்து நம்ம கொஞ்சம் நம்ம வாழைகளுக்கு உரமாக கூட இந்த கிளைகளையே கூட வைக்கலாம், நல்லது தான். ரெண்டாவது அந்த பக்க கண்ணுகளை வெட்டலாம். வேலை அந்த மேலே உள்ள சுகர் பழத்தில் உள்ள கிளைகளை வெட்டது முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வாழையுடைய பக்க கண்களை வெட்ட போகிறேன். பார்த்தீங்களா, வாழை கொலை போட்ட வாழைக்கு பக்கத்தில் உள்ள பக்க கண்ணு எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதை வெட்டி தான் ஆகணும். வெட்டக்கூடாதுன்னு நினச்சேன், பரவாயில்ல. மறுபடியும் இந்த கொலை போட்டு முடிச்சோன்னா நிறைய பக்க கண் வரும். அப்போ அந்த கண்ணை வச்சு பிடுங்கி நம்ம எங்கேயா நட்டுக்கலாம். இவ்வளோ பெரிய வாழையாக வளர்ந்துடுச்சு, இதை முதல்ல வெட்டியிருக்கணும். வேலை செய்யும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். ஏன்னா இங்கே ரொம்ப கொசு இருக்கும். அதனால் லோயரும் சரி பனியனும் சரி நம்ம ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு அடுத்த வாழைக்கு போயாச்சு. இந்த கண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்ட வேணாம் தான் பிளான் போட்டேன். அப்புறம் ஒரே ஒரு கண்ணை மட்டும் விடலாமான்னு பிளான் போட்டேன். சரி, கொலைலாம் போட்டு கொலைலாம் கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கப்புறமா இந்த கண் எதாவது வந்துச்சுன்னா அதை விடலாம், அப்படியே விடலாம் அப்படி சொல்லி இப்போ என்னென்னா இந்த கண்களை இப்போ வெட்டியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஏத்தம் வாழை. இந்த செடிகளையும் பிடிங்கி இந்த வாழைக்கு மூட்டிலே வச்சு மூடும் பட்சத்தில் நல்ல ஒரு உரம் தான் இருக்குது. இப்போ நான் வெட்டுறது பார்த்தா தொழுவ வாழைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஹைட்டு வராது. நான் 5 அடி, அது கரெக்டாக 5 அடி தான் வரும். 5 அடிக்கே குளத்தள்ளணும். நல்லா தான் இருக்கும். பழம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஏத்த வாழையும் கற்பூரவள்ளியும் நல்லா இனிப்பாக இருக்கும். தொழுவை கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும். இது பார்த்தீங்களா மூட்டில் அந்தளவுக்கு இது இல்லை. பக்கம் இது எங்கள் வீட்டில் மொத வச்ச வாழைக்கன்று இது தான். இப்போ என்னென்னா அந்த இடத்துல மண் கொஞ்சம் இல்லாததுனால இந்த வேஸ்ட்டான தேங்காய் இந்த தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வாழை மூட்டுக்கு அடியில் வச்சு நம்ம இந்த பக்க கண்ணெல்லாம் கொஞ்சம் வெட்டி போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடலான்னு ஒரு பிளானு. ஏன்னா அந்த கற்பூரவள்ளி இப்போ இந்த கற்பூரவள்ளி தான் நாங்கள் மொத வச்ச கண் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் இதிலேருந்து வந்த பிறகு தான் மற்ற எல்லா மற்ற செடி எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே நிற்கிறது எல்லாமே இதோடைய கண்ணை தான் நான் பிடிங்கி மற்ற இடத்துல வச்சுருப்பேன். இப்போ இதுக்கு அடியில் தான் மெயினான தாய் கண்ணுடைய கிழங்கு இருக்குது. அதனால் இது தானாக வந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டு காய்ச்சிட்டு இருக்கும். தண்ணி எப்போது ஒரு வாட்டி தான் ஊற்றுவேன் நான். வாரத்தில் ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ என்னென்னா அந்த மண் சரியாமல் இருக்கிறதுக்கு இதில் மண் தண்ணி இல்லை பாருங்களேன், இப்படி நிற்கக்கூடாது. ஏன்னா கொலை தண்ணிச்சுன்னா நாளைக்கு சாஞ்சிரும். அதனால் என்னென்னா இப்போ கொஞ்சமாக மண் போடணும். மண் சப்போர்ட்டுக்காக இப்போ இந்த தேங்காய் மரங்கள்லாம் அப்படியே நான் கொஞ்சம் அடுக்கி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய அந்த வெட்டி போட்டோமே வாழையோடைய பக்க கன்று அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் அடுக்கலான்னு ஒரு பிளானு. மண்ணை போட்டு நரைச்சிக்கலாம் இந்த இடத்துல. அப்போ தான் அந்த
தேங்காய் இதெல்லாம் வராமல் இருக்கும். பக்கத்தில் குட்டியோண்டு ஒன்று பச்சை இருக்கலாம், அது கரும்பு. அது 2 வாட்டி கரும்பு அறுவடை பண்ணேன். ஒரே ஒரு கரும்பு தான், அப்படியே வளர்ந்து வரும். இப்போ கொஞ்சம் சோளம் மாதிரி இந்த இடம் ஆயிடுச்சுனால கொஞ்சம் வெயில் தன்மை இல்லாததுனால அதிகமாக வரல. மற்ற செடிகள் ஃபுல்லாக இந்தமாரி வெட்டி 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 நம்ம அந்த மரத்துக்கு அடியில் போடும்போது இதே நல்ல ஒரு உரம் தான் அந்த மரத்துக்கு. வீட்டில் மக்கள் நிறைய இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வாழை இலைக்கெல்லாம் ரொம்ப பயனாக இருக்கும். இப்போது இங்கே வாழை இலை இப்போ தேவையில்லை, ஏன்னா நிறைய வாழை இலை இருக்கனால நம்ம இந்த வாழை இலை எல்லாத்தையுமே மண்ணில் போட்டு முடியெல்லாம் உரமாவது பயன்படும். இதெல்லாம் ஃபுல்லாக அடிக்காச்சு. ஃபுல்லாக அடிக்க முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி வரும், ஃபுல்லாக வரும். இதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிட்டோன்னு வச்சுக்கலாம், இதை மக்கி நல்லா உரமாயிரும். இன்னும் பார்த்திங்கன்னா மண்ணை போட்டு இப்படி மூணுனா இப்படி ஆயிடுச்சு. இந்த பக்கம் கண்ணை ஏன் பிடுங்கலான்னு கேட்டால் இந்த பக்கம் எனக்கு தேவைப்படுது, அதனால தான் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ நல்லா வளர்ந்து வருது பாருங்கள். இது நல்லா இன்னும் ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது இதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரியும். இதிலே அந்த மாதிரி மண்ணை போட்டு தான் மூடியிருக்கேன். கிளை இதிலே செடியெல்லாம் போட்டு மூடியிருக்கேன். இந்த வாழையிலையும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த வேஸ்ட்டு செடியெல்லாம் போட்டு ஃபுல்லாக மூடிட்டேன். இந்த வாழையிலையும் ஃபுல்லாக வேஸ்ட் செடி போட்டு. இப்போ குளியல் டைம் வந்தாச்சு. இங்கே ஒரு குளம், சுத்தமான தண்ணி, மழை தண்ணி ஃபுல்லாக. இது ஒரு குளியலை போடும் பட்சத்தில் இன்றையோட வேலை நிறைவடைந்தது நினச்சி ஒரு சந்தோஷத்தில் ஒரு குளியல். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ரொம்ப நன்றி.